மீனாட்சி குக்கு குக்குன்னு ஒரு கிளி வளர்த்துச்சு. சரி, அது என்னாச்சு? என்னாச்சு? ஒரு நாள் நல்ல பாம்பு உள்ள புகுந்து மண்டையில ஒரே போடா போடுச்சு. நீ மட்டும் ஒரு கிளி வாங்கி அந்த பிள்ளை முன்னாடி நின்னேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ, பின்னிட்ட போ. தேங்க்ஸ் சரி, சூப்பர் ஐடியா. உன்னை நான் அப்புறமா பாக்குறேன். டேய் 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 டேய், பார்த்து போடா. கொடுங்க கொடுங்க. இந்த பார்த்து வந்து. விடு விடு விடு. சரி அண்ணே, நீ கிளம்பு, உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன். ஓகே. பை பை பை. அசத்திட்டு வாயா. ஓகே. ஆல் தி பெஸ்ட்யா. மீனாட்சி, நாதான். உங்க அப்பா வீட்டுல இல்லையே? சரி சரி, கொஞ்சம் கொல்லப்புறம் வரைக்கும் வரியா? நான் இங்கே தான் இருக்கேன், நீ வா. சும்மா தான் மீனாட்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரியா? ஓகேடா. ஏ குக்கு, மீனாட்சிட்டு ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுவும் கத்தி கத்தி என்னை காட்டி கொடுத்துடாத. கம்முன்னு இருக்கணும், சரியா? ஏதாவது சொல்லுமா? என்ன? மாமா, மீனாட்சி, என்ன விஷயம் மாமா? ஒன்றும் இல்லடா, சும்மா அப்படியே. சும்மா பாக்கிறதுக்கெல்லாம் சார் செவரேறி குதிச்சு வரமாட்டாரே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மீனாட்சி, ம்? மாமா உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அதை உன்கிட்ட கொடுக்கணும், அதான். என்ன மாமா, லோன் வாங்கி கொடுத்ததுக்கு லஞ்சமா? சே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒரு அன்பு காணிக்கை, அப்படி வச்சுக்கலாம். ம், சரி சரி சரி. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எங்க நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். ம், கெஸ் பண்ணணுமா? நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்களேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது மீனாட்சி? பிடிச்சதுன்னா கரடி பொம்மையா? என் வீட்டில் ஏற்கனவே பெரிய சைஸ்ல ஒரு கரடி பொம்மை வச்சிருக்கீங்களே, அது பத்தாதா? யார சொல்றீங்க? வேற யாரு, உங்க அப்பாவை தான். ம், எல்லாருக்கும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரே கரடி அவர் தான். ம். சரி, வேற ஏதாவது கெஸ் பண்ண? வேற வாட்சா? கிஃப்ட்னா வாட்ச் மட்டும் தானா? வேற வேற அதுவும் இல்லையா? வேற தேங்க்ஸ் என்ன கிரீட்டிங் கார்டு. இந்த அடுத்தவங்க எழுதி வச்ச கவிதையில வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குற பழக்கம் நம்ம கிடையாது. வேற சென்ட். அதாவது மீனாட்சி, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாவே மனம் உண்டுன்னு பாண்டிய மன்னன் சொல்லியிருக்காரு. ஆனா கூந்தலுக்கு மட்டும் இல்ல, எங்க மீனாட்சிக்கு மொத்தமா இயற்கையாவே ஒரு மனம் உண்டுன்னு நான் சொல்றேன். உனக்கு சென்ட் எல்லாம் தேவையில்லடா. வேணும்னா உன் வாசத்தை எடுத்து சென்ட் மேல அப்படியே தெளிச்சு விடலாம், அமேசிங்கா இருக்கும். என்னப்பா இப்படி ஐஸ் வைக்கிறீங்களேப்பா? இல்ல மீனாட்சி, சத்தியமாதான். உன் வாசம் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். சரி, நீ கெஸ் பண்ண. மாமா, தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்களேன். சரி, வேணா இன்னொரு க்ளூ தரேன். ம், நான் உனக்கு கொண்டு வந்த பரிசுக்கு உயிர் இருக்கும். உயிர் இருக்குமா? உன் வாழ்க்கையில நீ ரொம்ப மிஸ் பண்ணது, இறந்துட்டோமேன்னு அழுது தவிச்சது. மாமா, சரவணனா? சொல்லுங்க மாமா, சரவணனா? சரவண மாமா உனக்காக கொடுக்க போற பொக்கிஷம். இது ஒரு சின்ன கிஃப்டடா. சரி, என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். சரி, கண்ணை மூட. ம். இப்ப கண்ணு துற மீனாட்சி.
தொலைச்ச குக்கு மீனாட்சி. உன்னை விட்டு பிரிஞ்ச குக்கு திரும்ப உன்கிட்டயே வந்திருக்கு. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மாமா. உன் குக்கு கிட்ட பேசு. குக்கு குக்கு குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரவணனை பிரிஞ்சு தனியா இருந்த சமயத்துல துணைக்கு குக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு பல நாள் யோசிச்சு அழுதுருக்கேன். ஆனா இனிமே நீ தனியா இருக்க வேண்டாம் மீனாட்சி. இவ எப்பவும் உன் கூடவே இருப்பா. இனிமே நீ அவ கூட பேசிட்டே இருக்கலாம். மாமா உள்ள எடுத்துட்டு போட்டா? என்ன கேள்வி இது? குக்கு மாமாக்கு பாய் சொல்லு. பாய். சரிங்க மாமா. பாத்து. வா 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 வா. பாய். பாண்டி. பாண்டி உட்காரு. உட்கார். என்னங்கடா இந்த இடம் தானா? இதே ஆமா இடம் தான் பாண்டி. பாண்டி. நல்லா விசாரிச்சுட்டேன். இது எல்லாம் அந்த வேட்டையனோட நிலம் தான். சும்மா சொல்லக்கூடாதுடா. நல்லா பொண்ணு விளையிற பூமியா தான் இருக்கு. இந்த பொண்ணு விளையிற பூமியில தான் நாம பொண்ணுங்களோட குஜாலா இருக்க கிளப் ஹவுஸ் கட்ட போறோம். சூப்பர்ரா. பாண்டி இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 4000 சதுர அடியில ஒரு பெரிய வீடு கட்டுறோம். அதுக்கு பக்கத்துல அதோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். அடடா. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வாலிபால் கோர்ட். அதுக்கு அடுத்து இந்த வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல அந்த செட்டப். சூப்பர். கலக்கிட்டீங்க போங்க. சரியான பிளான். வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பாரு, அதுலயே குத்தாட்டம் போடுறதுக்கு தனி இடம். இதெல்லாம் வருது பாண்டி. இந்த நீச்சல் குளம் பக்கத்துல திறந்த வெளி பார் ஒண்ணு கட்டுறோம் பாண்டி. ஓஹோ, பிரமாதம்டா. பின்னிட்டீங்க போங்க. சூப்பர் பிளான். அப்புறம் நம்ம வீட்டுல மொத்தம் 8 ரூம் வர போகுது பாண்டி. அழகா இருக்குல்ல? இவங்க எதுக்கே நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? யார் அவன்? பாண்டி. யார் அவன்? இவங்கிட்ட தான் என் நிலம் 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானத்துல இருக்கு. சும்மா இல்லம்மா, மீட்டர் வெட்டி. வட்டி கட்ட ஒரு நாள் லேட் ஆனாலும் அது ஒரு குட்டி போட்டு தனியா நிக்கும். அது சரி, மொத்தமா பணத்தை கொடுத்து நிலத்தை மீட்க வேண்டியதானே? அது எப்படி கொடுப்பான்? குறைஞ்சது 2 வருஷத்துக்காவது வட்டியை கட்டணும்னு கண்டிஷனு. அப்படிலாம் யாரும் கண்டிஷன் போட முடியாதுன்னு. ஆனா இவன் போடுவான். அதுதான் பாண்டி. சரி, நிலத்தை அடமானம் தானே வாங்கியிருக்கான். அவனுக்கு இங்க என்ன வேலை? போய் தான் கேட்கணும். வானே போலாம். நீ இங்கே இரு. இல்ல, நானும் வரேன். ரெண்டாவது மாடியில ஒரு மசாஜ் சென்டர். அது பேர் என்னடா? அதான் ஸ்பா. ஸ்பா. அது வருது பாண்டி. அதெல்லாம் வர வச்சு. வாங்க வேட்டையன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் டக்ளஸ், கொஞ்சம் நகரு. வேட்டையன் சார், மீனாட்சா இவங்க ஆளு அடையாளம் தெரியாம மாறி போயிட்டாங்க. பாண்டி, இவங்க மீனாட்சி இல்ல பாண்டி. அப்புறம் அவங்க கோ சிஸ்டர் காமாட்சி.
இந்த முருகன் தேவான வள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் அந்த டைப். ஓ அப்படி. நீங்க தேவையில்லாம பேசுறீங்க பாண்டி. டேய் அமைதியா இருங்க. சார் கோவப்படுறாருல. டேய் சீக்காதரா, அமைதியா இருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல வேட்டையா, ரொம்ப நாளாவே நம்ம ஊர்ல கிளப் ஹவுஸ் பப்பு இதெல்லாம் கட்டணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு நிறைய இடம் தேடணும். ஆனா பாருங்க, உங்க நிலம் தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும்னு பசங்க செலக்ட் பண்ணிருக்கானுங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி வேட்டையா. எங்க கிளப் ஹவுஸ் உங்க இடத்துல தான் வரப்போகுது. நான் நிலத்தை விற்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நானும் உங்ககிட்ட நிலத்தை கொடுங்கன்னு கேட்கவே இல்லையே. என்னங்கடா? ஆமா பாண்டி. அதானே பாண்டி வேண்டாம். பாண்டி சாரே நிலத்தை வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பாண்டி? டேய், யாரை கேட்டு இந்த இடத்துல வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? யார கேட்கணும்? ஏய் கலை சும்மா இரு. நீ பேசாம இரு வேட்டையா. அமைதியா இருக்கவங்கிறதுக்காக இவங்க பாட்டு பேசிட்டே போறாங்க. இங்க பாருங்க, நிலத்தை அடமானமா வாங்கியிருந்தா அதுக்கான வட்டியை கேளுங்க. வட்டியை ஒழுங்கா கட்டலன்னா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவன் அடமானம் வச்ச நிலம் தனக்கு தான் சொந்தம்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. பேங்க்ல வீடு கட்ட லோன் கொடுத்தா மாசம் மாசம் லோன் கட்ட சொல்லுவாங்களே தவிர இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு பேங்க் மேனேஜர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார மாட்டாங்க. நான் சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. விவசாயி நல்ல சிவாயோட பேத்தி. விவசாய நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்றீங்க, விவசாயி கிட்ட கந்து வட்டிக்கு பணம் கேட்டு கொடுமை பண்றீங்கன்னு ஒரு கேஸ் போட்டேன். ஸ்ட்ரைட்டா குண்டர் சட்டம் தான். வெளியில வரவே முடியாது, தெரியும்ல? இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்தை விட்டு நீங்க போகல, அப்புறம் நான் என் தாத்தா கிட்ட பேச வேண்டி வரும். என் தாத்தா ஒரு போன் அடிச்சா போலீஸ் வருவாங்க, அதிகாரிங்க வருவாங்க, விவசாயிங்க வருவாங்க, சமூக நல இயக்கங்கள் வருவாங்க, மீடியா வருவாங்க, இன்னும் ஏன் பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட வருவாங்க. பாக்குறியா? பாண்டி நாம வேணா கட்ல யாரடா தூக்கிட்டு போவா? நாங்க எடுத்துறோம்க்கா. ஏய் எடுங்கடா. தூக்குடா. ஏய் தூக்குடா தூக்கு. ஆத்தாடியே, ஏ கலையரசி, என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட? ஏண்டி உன் தாத்தா ஒரு ஃபோன் போட்டா நிஜமாவே இவங்கெல்லாம் வருவாங்களா? யாருக்கு தெரியும், சும்மா ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டேன், கண்டுக்காத. சமயத்துல சில விஷயங்கள்ல என்ன மாதிரியே நீ பண்ற. வாங்க வாங்க வேலையை பார்க்கலாம். யோ வேட்ட, சும்மா சொல்லக்கூடாதியா, விவரமான பொண்ணுதான் ஏன் அந்த பிள்ளை. உனக்கு பரிசு கொடுக்கணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு எவ்வளவு அக்கறையா வந்து என்கிட்ட விசாரிச்சான் தெரியுமா? சரவணனா ஒரு நாள் கூட உனக்கு என்ன பிடிக்குன்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. இதுல இருந்து தெரியல உன்னை யார் அதிகமா விரும்புறாங்கன்னு. பரவாயில்ல மீனாட்சி, மறுபடியும் குக்கு உன்கிட்ட வந்துருச்சா? ஆமா மைனா, என் குக்கு திரும்ப என்கிட்டயே வந்துருச்சு. சூப்பர் மீனாட்சி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ மைனா. வேட்டைய மாமா எனக்காக கொடுத்த gift. ஆனா அவருக்கு குக்குவை பத்தி எப்படி தெரிஞ்சது, யார்கிட்ட கேட்டாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா திடீர்னு குக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததும் எனக்கு சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடுச்சு. நான் தான் சொன்னேன். என்னடி சொல்ற? உனக்கு ஏதாவது மறக்க முடியாத பரிசு கொடுக்கணும், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு வேட்டை என்கிட்ட வந்து கேட்டான். அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தேன்,
அப்புறம் இதுதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் குக்குன்னு சொல்லிட்டேன். சரி, ஏதாவது ஜோசியங்காரங்கிட்ட 50 100 கொடுத்து ஒரு கிளியை வாங்கிட்டு வரேன்னு பார்த்தா, ஆனா இப்படி ஒரு அழகான கிளி கொடுப்பான்னு நினைச்சு கூட பாக்கலவ்ல. மைனா, இது ஆப்பிரிக்கன் கிரேன்னு ஒரு வகையை சேர்ந்த கிளி மைனா. முதலா பேசின பறவை இனம் இதுதான். விலை எப்படியும் பல 1000 மடங்கு இருக்கும். இதுக்கு விலை மதிப்பே கிடையாது மீனாட்சி. அன்பா கொடுத்த எந்த பொருளுக்குமே விலை மதிப்பு கிடையாது, தெரியுமா உனக்கு? வேட்டை அவன் மேல உசிரே வச்சிருக்கியா மீனாட்சி, ஆனா அதான் உனக்கு புரியவே மாட்டுது. உனக்கு பரிசு கொடுக்கணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு எவ்வளவு அக்கறையா வந்து என்கிட்ட விசாரிச்சான் தெரியுமா? சரவணனா ஒரு நாள் கூட உனக்கு என்ன பிடிக்குன்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. இதுல இருந்து தெரியல உன்னை யார் அதிகமா விரும்புறாங்கன்னு. பரிசு கொடுத்தாதான் காதல்னு யார் மைனா சொன்னது? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக பரிசு கொடுக்கணும் தோணாம இருக்கிறதும் அன்பை வெளிப்படுத்தாம இருக்கிறதும் காதல் இல்ல மீனாட்சி. இந்த பாரு, மாமா இத ஒரு நன்றி கடனா தான் எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக காதல்னு பேர் வைக்காத. கொடுத்தது வேணா நன்றி கடனா இருக்கலாம், ஆனா கொடுக்கணும்னு தோண வச்சது காதல் தான் மீனாட்சி. மைனா, இப்ப என்ன, நான் எதுவும் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? புரிஞ்சா சரி. ஆமா, அவங்கிட்ட இருந்து வண்டி வண்டியா டப்பா டப்பா வாங்கி குமிச்சிட்டு இருக்கியே, பதிலுக்கு நீ ஏதாவது அவனுக்கு கொடுத்தியா? ஆமால. என்ன நோமால ஓசில வாங்கி கூச்சுக்கிட்டே இரு, பதிலுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிடாத. கஞ்ச பிஸ்னாரி. மைனா, அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல, அதை நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது நீதான். மிதி வாங்க போற மைனா. உன்னை தவிர அவனுக்கு வேற எதுவும் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அம்மா தாயே, என்ன ஆளை விடு. ஏன் குக்கு, டாடா பாய். இந்த வாரம் பரிசு கொடுக்கும் வாரம் நானும் போய் யாருக்கா பரிசு கொடுக்குறேன், எனக்கு பரிசு வருதான்னு பாப்போம். போடி குந்தாணி. அடியே குந்தாணி, வர வர போக்கே சரியில்லடி. குக்கு, யார்கிட்ட கேக்குறது இப்போ? அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கி தரலான்னு இருக்கேன். அவரோட சட்டை சைஸ் என்னவா இருக்கும்? அண்ணனுக்கு எப்படி ஒரு 44 சைஸாவது இருக்கும் மீனாட்சி. ஓ, அப்போ மாமாவோட சட்டை சைஸ்? அத்தை, மீனாட்சி வாமா, உட்காரு. என்னத்த, இப்பதான் சமையல் வேலையெல்லாம் நடக்குதா? ஆமா மீனாட்சி, மதிய சாப்பாட்டுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு மட்டும்தான் சமையல், அதான் மெதுவா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆமா, நீ என்ன அடிக்கடி செங்கோட்டை பக்கம் வந்துட்டு இருக்க? சும்மாதான் அத்தை. ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம், இது உன் வீடு மீனாட்சி. மாமா எங்க? அவன் வயலுக்கு தான் போயிருக்கான். எப்போ வருவாரு? அது சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் வரலாம். அவருக்கா எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவாரு. அத்தை, நானும் கீராஞ்சு கொடுக்கவா? இது என்ன கேள்வி மீனாட்சி, நீயும் கேளு, எனக்கு ஒத்தாசையா தான் இருக்கும். எப்படி கேக்குறது? ஸ்ட்ரெயிட்டாவும் கேட்க முடியாது, வேற எப்படி மாமாவை பத்தி கேக்குறது? என்ன மீனாட்சி? ஒண்ணு இல்ல அத்தை. அத்தை, மாமாவுக்கு கீரை என்ன பிடிக்குமா? கீரைன்னு சொல்லி பாரு, 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடி போய் நிப்பான். ஓ, அவன் சாப்பிட வர மாட்டேன்னு சொன்னதுனாலதான் கீரையே பண்றேன். ஓஹோ, அப்போ மாமா என்ன விரும்பி சாப்பிடுவாரு? அவன் அசைவம் தான் விரும்பி சாப்பிடுவான். சாப்பாட்டுல கொஞ்சமாவது அவனுக்கு அசைவம் இருந்தே ஆகணும். எதுவுமே இல்லைன்னா கூட மீன் ஊறுகாயை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவான். ஓ, அதுவும் பார்டர் கடை கொத்து பரோட்டானா அவனுக்கு அவ்வளவு இஷ்டம்.
ஆனா பார்டர் கடையில 2 இருக்கே அத்தை. பில்லாலா இல்ல ரஹமத்தா? ரெண்டுமே அவனுக்கு 2 கண்ணு மாதிரி. அம்புட்டு இஷ்டம். ஆனா கொத்து பரோட்டாவையும் குருமாவையும் கிஃப்டா வாங்கி தர முடியாதே. அத்தை, அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கி தரலான்னு இருக்கேன். அவரோட சட்டை சைஸ் என்னவா இருக்கும்? பீரோவை திறந்து ஒரு சட்டையை எடுத்து பாத்துற வேண்டியது தானே? இல்லத்த, சட்டைய நான் எடுத்து பார்க்கும்போது அப்பா பார்த்துட்டாருன்னா சஸ்பென்ஸ் போயிடும்ல. நீங்களே சொல்லுங்க அத்தை. அண்ணனுக்கு எப்படியும் ஒரு 44 சைஸாவது இருக்கும் மீனாட்சி. ஓ, 44 இருக்குமா? இருக்கும். ஓ, அப்போ மாமாவோட சட்டை சைஸ்? என்னத்த? ஒண்ணும் இல்ல, வேட்டை எனக்கு 40 கொஞ்சம் லூசா இருக்கும். 39 சரியா அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். அப்ப பேண்ட் சைஸ்? வேட்டையினோடது கேக்குறியா இல்ல உங்க அப்பாவோடது கேக்குறியா? அது எங்க அப்பா எங்கத்த பேண்ட் போடுறாரு? மாமாவோட பேண்ட் சைஸ் தான் கேக்குறேன். 32ன்னு நினைக்கிறேன் மீனாட்சி. என்னத்த நினைக்கிறேன்னு சொல்றீங்க? சரியா சொல்லுங்களேன். ஏன் அவனுக்கு பேண்ட் வாங்க போறியா? சேச்சே, நீங்க வேற. நான் ஏன் வாங்க போறேன்? சும்மா பொதுவா கேட்டேன். அவன் பேண்ட் சைஸ் 30 தான். அப்புறம் அத்த, அவன் கால் சைஸ் செருப்புனா 9, ஷூ சைஸ்னா 8. நான் கேட்காமலே சொல்றீங்க. நீ கேப்பியோன்னு நினைச்சேன். ஐயோ, சட்டை பேண்ட் எல்லாம் கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்காதே. மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணுமே தெரியலையே.